கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அதை நீங்க வரவேற்கிறீங்களா இல்லை வந்து அந்த விமர்சனத்தோட பார்க்குறீங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்கள் எத்தனை நீங்கள் என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? நீங்க யாரு? எந்த இதழ்? எந்த ஊடகம்? அதை என்ன? எந்த எழுத்து? எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தமிழ் படிப்பு அதை பாடத்தை காட்டுங்களேன். கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை. செய்யுள் பகுதியில் எத்தனை குறள் படிக்கிறீங்க? 10 குறள்னாலும் ஒவ்வொரு ஒன்னாவதுனா ஒரு 10 குறள், ஒரு ரெண்டாவதுனா 10 குறள் வச்சிருக்காங்க. எல்லா பாடத்துலயும் எல்லா புக்லயும் இருக்கு. சரி, 12வது வகுப்பு வரைக்கும் வந்து திருக்குறள் இது போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லை, குறளை முழுமையாக கொண்டு போய் சேர்த்ததில்லை. மாணவர்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 2 ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது. இப்போ இது எப்போ படிப்பிச்சு எங்கே போய் வச்சு ஒப்பிப்பீங்க? எங்கள் பிள்ளை கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிருக்கு. கோயில் கருவறையிலேருந்து பாட வாய்ப்பு இருக்கா? என்னை பார்த்து பேசுங்க. நீங்கள் எல்லாரும் பாட வாய்ப்பு இருக்கா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்னு நீங்கள் ஆயிட்டாங்களா? அது ஒன்றுமே சொல்லாத பினராயி விஜயன் ஆக்குனார். நீங்கள் சொன்னீங்க அது பெரியார் விரல் பிடிச்சி நடந்தோம், பேரறிஞர் அண்ணாவிட்ட பயின்றோம், நாங்கள் தான் சமூக நீதி காத்தோம், முற்போக்கு எல்லாம் பேசுனீங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றுனீங்க. செயல்படுத்த முடிஞ்சதா? செயல்பட்டுருக்கா? செயல்பட்டுருக்கா? அனைத்து சாதிங்கிற அர்ச்சகராகிறதில்ல. அர்ச்சனை தமிழில் இருக்கணும். அன்னை மொழியில் அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும், அர்ச்சனை இருக்கணும். அதானே இங்கே நீங்கள் ஆட்சியாளர்கள் தான் முட்டுக்கட்டைன்னு. நீங்க வந்தீங்க, வரும்போது என்ன பேசி வந்தீங்க? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசி வந்தீங்களா? இல்லை வந்தியலா இல்லையா? வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கம் வச்சீங்களா இல்லையா? இப்போ வீழ்வது தமிழா இருக்குதா இல்லை வாழ்வது நீங்களா இருக்கீங்களா? எங்கே இருக்குது தமிழ்? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டில் தமிழ் இருக்கா? இல்லாம இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்கலாம். நீங்க வந்த பிறகு ஏன் அதை மாத்தல? ஏன் கொண்டு வரல? இல்லாம ஆக்கி வச்சுதான் ஆக்கி வச்சிருந்தா அதான் ஆக்கிட்டானே. நீ தான் வந்துட்டியே, அதை சொல்லி தானே வந்த. அவன் வச்சிருக்கான், நான் வந்து மாத்திடுவேன் அப்படி சொல்லி தானே ஓட்டு வாங்கினேன். யார் சார் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யார் செஞ்சது? யார் செஞ்சது? தமிழில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். விஜயநகர பேரரசு வந்து எங்கள் ஓதுவார்கள் புலிப்பாணி சித்தர்களை எங்கள் தொன்று தொட்ட எங்கள் வழிபாட்டு மரபின் நாவிதர், வண்ணார், குயவர் எங்களுக்கு தான் உள்ளேருந்து வழிபட்டு இருந்தான். அவனை புலிப்பாணி சித்தர் இருந்தான் பழனியில், அவனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தெலுங்கு பிராமணர்கள் உள்ள வண்டி வச்சது யார்? ராமசுப்பையர் காலத்தில் தானே வச்சிங்க. நீங்கள் விஜயநகர பேரரசு வந்த பிறகு தானே நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. ஆரியர்கள் வந்தார்கள் நீங்கள். ஆரியர்கள் உள்ள நீங்கள் அறநிலைத்துறை ஆற்றிற்கு அதிகாரத்திட்டு இருக்கு. அறநிலைத்துறை தானே அவங்கள பணியமர்த்தது. பணியமர்த்துறது யாருங்க? நீங்க தானே போடுறீங்க. புரியலையா? கோயில் குருக்களை பணியமர்த்துறது யாரு? அவங்களே உள்ள போய் புகுந்துக்கிறாங்களா? அறநிலைத்துறைக்கும் கோயிலில் இருக்கிற குருமார்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? என்ன போனா போகுதுன்னு ஓகேங்கிறீங்க? புரியலைன்னா என்ன பண்ண முடியும்?